ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்திலே தமக்காக காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்பவைகளை என்னெல்லாம் செய்வார் என்று சொல்லி இதுவரைக்கும் என்ன செய்ததில்லையா? உலக தோற்றம் முதல் ஒருவனும் கேட்டதில்லை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நான் இவைகளை செய்வேன், இவைகளை நடப்பிப்பேன் என்று அவர் சொல்லுகிற போது உலகம் அதை அறிந்ததில்லை. உலகத்தினுடைய செவிகளுக்கு அது என்ன செய்யப்படவில்லை, உணர்த்தப்படவில்லை. உலகம் அதை பார்த்ததில்லை. ஆனால் தேவ பிள்ளைகள் அதை பார்த்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள், பெற்று அனுபவித்திருக்கிறார்கள். என்று சொன்னா கர்த்தர் அவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி அவரே இறங்கி வருகிறார். எளியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிறது மாத்திரமல்ல, ஒரு மேலான இடத்திலே உயர்த்தி உட்கார வைக்கிற போது ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிறது. அப்ப பாருங்க, இங்கே சொல்லப்படும் எப்பொழுது மாற்றம் வரும்னு சொன்னா தேவன் செய்வார். தேவன் செய்கிறவைகளை ஒருவனும் உணர்ந்திருக்க மாட்டான். ஆனால் தேவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், இறங்கி வந்து செய்கிறார். எசேக்கியேல் 36:9 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்திலிருந்து 11 வரை வாசிக்கிறோம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து, பாருங்களேன் அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். சொல்றாரு, நான் உன் பக்கத்திலிருந்து பார்ப்பேன், உன் பக்கத்து நியாயத்திலிருந்து நான் என்ன செய்வேன் பார்ப்பேன், உன் நிலையில இருந்து நான் என்ன செய்வேன். பாருங்களேன், ஆண்டவர் நாம் அதை தான் எதிர்பார்க்கிறோம். நம்ம சூழல்ல இருந்து நம்ம இவங்க பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும், புரிந்து கொள்ள முடியும். ஆனா அநேக நேரங்கள் ஆட்கள் என்ன பார்க்கறாங்கன்னா, அவங்க சூழல்ல இருந்து நம்மை பார்க்கிறார்கள். அவர்களுடைய நிலையிலிருந்து நம்மை பார்க்கிறபடினாலே அவங்களால நம்ம புரிந்து கொள்ள முடியல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் நிலையிலிருந்து உன் பக்கத்திலிருந்து உன் சார்பாக நின்று நான் உங்களை பார்ப்பேன். பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள், நான் உங்களை என்ன செய்வேன், வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவாந்தரமான பட்டணங்களை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். பூர்வ நாட்களிலே நீங்கள் இருந்தது போலவும், பூர்வ நாட்களில் இருந்த அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை விடவும் முந்தின சீரை பார்க்கல என்ன செய்வாரா, நற்சீர் உண்டாக செய்வார். ஆண்டவர் செய்கிறவைகளை ஒருவனும் அறிந்ததில்லை, ஒருவனும் கேட்டதில்லைன்னா நீங்கள் தேவனுக்காக காத்திருக்கிற போது, யோபு எதிர்பார்த்ததை விட, யோபு என்னெல்லாம் எதிர்பார்த்திருப்பான்னு தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். வேதம் சொல்லுகிறது, யோபு எதிர்பார்த்ததை விட தேவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், 2 மடங்கு அவனை ஆசீர்வதிக்கிறார். அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னு சொன்னா பல நேரங்களில் நாம் என்ன யோசிக்கிறோம், இதிலிருந்து மாற்றம் அடைய முடியுமா? யோபுவினுடைய வாழ்வை தேவன் மாற்ற முடியுமானால் அவர் நம்முடைய வாழ்விலும் என்ன செய்வார், ஆசீர்வாதமான மாற்றங்களை கொண்டு வருவார்.